அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு சித்தமுத்திரைகள் என்ன விதத்துல பயனளிக்கக்கூடியது. நம்ம பொதுவான சித்தமுத்திரை வகுப்புகள்ல என்ன டாபிக் பார்த்திருப்போம் அப்படின்னா, பொதுவா எல்லா முத்திரைகளுமே பார்க்கும் பொழுது அது பெண்களுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியது, குழந்தைகளுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியது, வயோதிகர்களுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியது, அதே போல சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியது, இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு எப்படி பயனளிக்கக்கூடியது, என்ன முத்திரை செய்யலாம் செய்யக்கூடாது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். முதல் முறையா பெண்களுக்கான சித்த முத்திரைகள் அப்படின்ற டாபிக்ல பாக்குறோம். இதற்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் பார்த்திருப்போம். மனம் சார்ந்த விஷயத்துல சித்த முத்திரைகள் எப்படி நம்முடைய மனதை செழுமைப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய மனதை நிதானப்படுத்துவதற்கும் எப்படி முத்திரைகள் பயன்படுது அப்படின்றத நிறைய வகுப்புகள் பார்த்திருக்கோம். இன்று நாம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எந்த விதத்துல எப்படியெல்லாம் முத்திரைகள் பயனளிக்கக்கூடியதா இருக்கு. பெண்கள் அப்படின்னா பெண்களுக்கு எப்படி முத்திரைகள் பயனளிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்குது. பெண்கள் அப்படின்னா பொதுப்படையா நம்மளால என்ன பண்ண முடியாது, எல்லா வயதையும் ஒன்றாக சேர்த்து சொல்ல முடியாது. பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது வரை அல்லது 10 வயது வரை கூட நம்ம ஒரு பொதுவான செக்டார்ல சொல்லலாம். அதற்கப்புறம் 10 வயதை தாண்டிட்டாங்கன்னா அவங்க வயதுக்கு வருவதற்கு முன், வயதுக்கு வர்ற காலகட்டங்கள்ல, வயதுக்கு வந்த பின், அப்புறம் மாதம் மாதம் இருக்கக்கூடிய மாதவிடாய் காலங்கள்ல, மாதவிடாய் காலத்திலையும் திருமணத்திற்கு முன்னாடி, அதுலயும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா 2 செக்டரா பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தற்போது இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமையை பொறுத்து நம்ம அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி கல்லூரிகளுக்கு அல்லது வெளியே இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல விடுதிகள்ல சாப்பிடக்கூடிய பெண்கள் ஒரு செக்டாராகவும், வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு உணவை சாப்பிடக்கூடிய பெண்கள் ஒரு செக்டாராகவும் தாராளமா நம்ம பிரிக்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் பாக்குறோம் ரெகுலரா. இதுல வர பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன பண்றோம், டீல் பண்றோம். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையும், வெளியிடங்களுக்கு படிக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையும் கம்ப்ளீட்டா வேற வேற இருக்கு. அடுத்ததாக இன்னொரு செக்டார் இருக்கு. குடும்பத்துல வீட்டு பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் வேற இருக்கு. வெளி வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்களோட பிரச்சனைகள் வேற இருக்கு. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றவங்களோட ப்ராப்ளம் வேறவா இருக்கு. அடுத்ததாக இதெல்லாம் தாண்டி திருமணத்திற்கு முன் கம்ப்ளீட்டா வேற, திருமணத்திற்கு அப்புறமாக அது தனியா வேற செக்டார். திருமணத்திற்கு பின் அப்படின்னு எடுத்தா கூட அதுலயுமே குழந்தை பிறப்புக்கு முன், குழந்தை பிறப்புக்கு பின். குழந்தை பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா செக்டாரும் கவர் ஆக வேண்டியிருக்குது. கருவுற்றுறதுல இருந்து ஆரம்பிச்சு குழந்தை பிறப்பு வர, அடுத்து குழந்தை பிறந்த உடனே இருக்கக்கூடிய சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், அப்புறம் பாலூட்டும் காலம் வர, அதற்கு பின் குழந்தை ஒரு பர்டிகுலர் வயதுக்கு வந்த பிறகு பெண்களோட உடல்நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம், இப்படியாக அதுக்கு அடுத்து டீனேஜர்ஸ் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு காலகட்டம். அதுக்கப்புறமா பெண்களுக்கு மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்பதற்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய பருவ காலம், மாதவிடாய் நின்ற பிறகு இருக்கக்கூடிய பருவ காலம். இப்படியாக பெண்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரே செக்டார்ல ரொம்ப ஈஸியா பெண்களுக்கு இதுதான் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணவே முடியறது இல்ல. இவ்வளோ செக்டாரும் சேர்த்து பார்த்தாதான் நம்ம பெண்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுல தொழில்துறையில பிரகாசிக்கக்கூடிய பெண்களுக்கு, ஏதோ ஒரு கம்பெனில லீடிங் பொசிஷன்ல இருந்து ஹெட்டிங் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள வரக்கூடிய அவங்களுக்கான பிரச்சனைகள், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா வேறவா இருக்கு. அப்ப இவ்வளோ ஒரு நீண்ட விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல இன்னைக்கு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா பாட்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரே டாபிக் மட்டும் நம்ம பார்ப்போம். பிசிஓடி, இந்த ஒண்ணு மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன் இந்த ஒண்ணு மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இது எந்த செக்டாருக்கு வருது அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை எடுத்துட்டோம்னா 10 வயது, அதுக்கப்புறமா 13 வயது வயதுக்கு வருது. 13 வயதுல வயதுக்கு வந்ததுல இருந்து ஒரு 20 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண்கள்ல ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக பிசிஓடி அப்படின்றது எவ்வளவு இருந்தது அப்படின்னா,
ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா தைராய்டும் பிசிஓடியும் மிஞ்சி போனா ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள்ல இருந்து 3 பெண் குழந்தைகளுக்கு இருக்கும். இப்போ தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 50 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல 60%க்கும் மேல ஒரு 30 குழந்தைகளுக்கு வந்து தைராய்டோ, பிசிஓடியோ, இர்ரெகுலர் பீரியட்ஸோ, ஹார்மோன் இம்பேலன்ஸோ இருக்கு. ஏன் இந்த நிலைக்கான காரணம் என்ன? அத சித்த முத்திரைகள் மூலமாக நாம எப்படி வந்து அணுகுவது? சித்த முத்திரைகள் மூலமாக அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? அப்போ இந்த இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அல்லது பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இதுனா என்ன முதல்ல? அப்படின்னா என்ன? அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதனால உடல் எடை அதிகரிக்கிறது. பெண்களுக்கு உடல்ல பர்ட்டிகுலரா முகத்துல மீசை, தாடி, ரோமங்கள் ஜாஸ்தி ஆகிறது. அதே மாரி மாதவிடாய் குருதிப்போக்கு கம்ப்ளீட்டா 2 மாதம், 3 மாதத்துக்கு ஒரு முறை தள்ளி தள்ளி போறது. அல்லது மாதவிடாய் குருதிப்போக்கு அதிகமான போக்கு இருக்குது. அல்லது எல்லா நாட்களும் மாதத்தோட 15 நாள், 20 நாளைக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியான அளவு. ஆனா தொடர்ச்சியா தொந்தரவு இருக்குது. இது எல்லாம் சிம்டம்ஸா இருந்தாலும், இது எதுல கொண்டு போய் விட போகுது அப்படின்னு பார்த்தா, திருமணத்திற்கு அப்புறம் வரக்கூடிய குழந்தை பிறப்புல வந்து பிசிஓடி இருக்கும் பொழுது, குழந்தை பிறப்பு அப்படின்றது பிரச்சனையாகுது. ஏன் பிரச்சனையாகுது? முதல்ல பிசிஓடினா என்ன? ஏன் பிரச்சனையாகுது? இதற்கு நம்ம முத்திரைகள்ல என்ன மாதிரியான தீர்வு இருக்கு? எப்படி நம்ம முத்திரைகள் மூலமாக இத ஆ தீர்வு கிடைக்கும்? எவ்வளவு பேர் இதுல வந்து கியூர் ஆயிருக்காங்க? எவ்வளவு பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க? எத்தனை பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, எந்த தொந்தரவும் இல்லாத குழந்தை பிறப்பு வர இருக்கக்கூடிய காலகட்டத்த கடந்திருக்காங்க. அதே நேரத்துல குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இது எப்படியெல்லாம் ஹெல்ப் ஆச்சு? இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, வருமுன் காக்கக்கூடிய இதுதான் நம்ம பார்க்க போறோம். வருமுன் காக்கக்கூடியது அப்படின்னா, எதேதோ விஷயத்துக்கு வந்து வருமுன் காக்குறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏதோ ஒரு காய்ச்சல் வருது, வர முன்னாடி பாதுகாத்துக் கொள்வது. திருமணத்திற்கு முன்னர், திருமணம் ஆவதற்கு முன்னர் அப்படின்னா, எல்லாமே ஒரு 13 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 20 வயசு வரை நாம் பெண்கள் இந்த பிசிஓடி, தைராய்டு இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். பிசிஓடின்றத ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். தைராய்டு வந்து இந்த செஷனோட முடிவுல தைராய்ட பத்தி பார்ப்போம். இந்த பிசிஓடி, தைராய்டு இந்த 2 பிரச்சனைய விட்டு பெண் குழந்தைகளுக்கு இந்த 2 பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? வந்துருச்சுன்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அதிகப்பட்டுக்கிட்டே போகக்கூடிய விஷயங்கள் 2. ஒண்ணு டயபெட்டிஸ். இப்ப நெறைய விஷயம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லது மருந்துகள் நெறைய பேருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அ அடுத்த வரக்கூடிய ஒரு 20 வருடத்துல வந்து இது வந்து 10 மடங்கு அதிகமாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது அப்படின்னா டயபெட்டிஸ். அப்ப இந்த டயபெட்டிஸ்க்கும் பிசிஓடிக்கும் என்ன சம்பந்தம்? பிசிஓடி வரவங்க எல்லாமே டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதே நேரத்துல ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், கருவுருவாக்கக்கூடிய மையங்கள், இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸோட ஆக்கிரமிப்பும் அதிகம். இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஃபெர்டிலிட்டி சென்டர் மோஸ்ட்லி மிகச்சில ஃபெர்டிலிட்டி சென்டர் தவிர மற்ற எல்லாமே, இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அ பணம் அ புழங்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கிறது. அப்போ இதுல போய் நாம ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைகள், ஏன்னா நம்ம பார்க்கிறோம், திருமணம் வர பெற்றோர்கள் வந்து கடமை முடிச்சிடுறாங்க. திருமணம் வர பெர்ஃபெக்ட்டா திருமணத்திற்கான என்னென்னவோ விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து திருமணம் பண்ணி குடுத்துறாங்க. என்னென்னவோ விஷயங்கள் செய்து அப்படின்றத நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு மண்டபம் புக் பண்றது, திருமணத்திற்கான துணை தேடி குடுக்கறது, அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தேவைக்கான பல்வேறு விஷயங்கள செய்து குடுக்கறது. இது எல்லாமே செய்து குடுத்து, அதோட நம்ம கடமை முடிந்ததா பேரண்ட்ஸ் நெனைக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், அடுத்த நிலை அப்படின்றது வந்து திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்து குழந்தை அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது, நெறைய பேரு வீட்ல இருக்க பேரண்ட்ஸ்ட்ட கூட சொல்லாம, வீட்ல இருக்க பெற்றோர்கள் கூட கூட பெருசா அளவு எக்ஸ்பிரஸ் பண்ணாம, நெறைய பேரு ஃபெர்டிலிட்டி சென்டர தேடி போகக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. கருவுருவ ஆக்குதல் மையத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து அதிகப்படியாக நிலவுகிறது.
இதற்கு என்ன காரணம் இருக்கும்? இதற்கு நம்ம பெற்றோர்களாகிய நாம எப்ப வந்து நம்ம குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை வந்து தயார் நிலைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, ஏன் தயார் நிலைப்படுத்தணும்னு யாரும் யோசிக்க வேண்டாம். இதுக்கு ஏன் தயாராகணும் அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம். இது வந்து மனிதனுடைய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவது அப்படின்றது ஒரு மனிதனுடைய ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கு. இந்த அடுத்த தலைமுறை உருவாவது அப்படின்றது வந்து மற்ற மிருகங்களுக்கோ அல்லது மற்ற இனங்களுக்கோ பெரிய விஷயமாவே இல்ல. ஆனா இந்த மனித இனத்திற்கு மட்டும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு, மாறப்போகுது, மாறிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட மாறிட்டு வருது. இப்ப ஏன் வந்து இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆச்சு? ரொம்ப இயல்பா லகுவானதா இல்லாம ஏன் வந்து இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெண் பிள்ளைகளுடைய வயதுக்கு வந்ததுல இருந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறையில நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அத நெறைய டிராப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம். திரும்ப அதெல்லாம் செய்ய முடியுமா? கொண்டு வர முடியுமா? அப்படின்னா, நிச்சயமா கொண்டு வர முடியாது. ஏன் அவ்ளோ என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுது அப்படின்னா, நாம் விட்ட விஷயத்த எல்லாம் திரும்ப ஃபாலோ பண்ண முடியுமான்னா, நிச்சயமாக முடியாது. ஏன் முடியாது? ஏற்கனவே சில பிராக்டிசஸ்லாம் வச்சிருந்தோம், விட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள வந்துட்டோம். மண்ணை தன்னுடைய வளத்தை இழந்து விட்டது. மண் எப்படி தன்னோட வளத்த வந்து இழந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்த்தோம். அல்லது மண் தன் வளத்தை இழந்து விட்டது அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, காய்கறிகள் தான் அது ப்ரூஃப். உணவுல இருக்கக்கூடிய நறுமணம் தான் அதுக்கு ப்ரூஃப். நீங்க என்ன நினைக்கலாம்? உரம் போடுறோம். அதனால அதோடைய டேஸ்ட், ஸ்மெல் எல்லாம் மாறுதுன்னு நினைக்கலாம். உரமே போடாமல் ஒரு 20 வருடத்துக்குள்ள நான் எங்களால அந்த வித்தியாசத்த பார்க்க முடியுது. சாதாரண ஒரு நெரிஞ்சில் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி கிடைத்த நெரிஞ்சில் செடியில இருக்கக்கூடிய நறுமணமோ, நான் உரம் போடுறத பத்தியே சொல்லல. ஜஸ்ட் ரோட்டோட பக்கங்கள்ல ரோடு சைடுல விளையக்கூடிய மூலிகை. அ ரொம்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம் புல். மலைப்பகுதிகள், குற்றாலம் மாரியான, தென்காசி இந்த மாரியான மலைப்பகுதிகள்ல விளையக்கூடிய ஒரு எலுமிச்சம் புல். புல் அத வந்து லெமன் ஸ்மெல் அடிக்கும். லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவோம். எலுமிச்சம் புல். அந்த எலுமிச்சம் புல்லோடைய நறுமணமோ, 20 வருடத்திற்கு முன்னாடி இருந்த நறுமணம், அதுல இருக்க வேகம் இப்ப இல்ல. நீங்க எத்தன பேர் அத உணர்ந்திருக்கீங்க? எத்தன பேர் அத வந்து அ இது பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப சின்ன சின்ன ஒரு 4, 5 விஷயம் சொல்றேன். மாம்பழம். ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தோட சுவை ஏன் மாம்பழத்துல இல்ல? எதுவுமே உரமே வைக்கல. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அனாமத்த வளரக்கூடிய ஒரு மரம். மாமரம். இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியும் உரம் வைக்கல. இப்பவும் உரம் வைக்கல. ஆனா மாம்பழத்தோட ருசி எங்கு சென்றது? ஏன் குறைஞ்சது? சாதாரண காளான், சிப்பி காளான். சாதாரண ஒரு காளான் இருக்கு. அந்த காளான் எடுத்து நம்ம சமைக்கிறோம். அதனுடைய நறுமணம், அதுல இருக்க சுவை, ஃப்ளேவர் எதுவுமே இல்ல. எங்க போச்சு? கத்திரிக்காய் முழுக்க விளையாடிட்டாங்க வச்சு, பல பல கத்திரிக்காய் வகைகள்லாம் பண்ணிட்டாங்க. அதனால கத்திரிக்காய் நம்ம எடுக்க வேண்டாம். சாதாரண அவரைக்காய். அவரைக்காய் அப்படின்றது வந்து அவ்வளவு ஒரு இனிப்பு சுவையோடு கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ருசியுடைய அவரைக்காயா நான் நான் என்னோட வயசுக்கான அனுபவத்துல சொல்றேன். இப்ப உங்களோட வயதுக்கான அனுபவம்லாம் இன்னுமே இன்னுமே பெட்டரா உங்களுக்கு தெரியும். இப்ப சாதாரண அவரைக்காய் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவரைக்காயில இருக்கக்கூடிய நறுமணம். அவரைக்காய் வந்து வச்சு வேக வச்சோம் அப்படின்னா, அந்த ஸ்மெல் வந்து வீடு முழுக்க ஒரு ஒரு அவரைக்காய் தான். அவரைக்காய் வந்து சும்மா தேங்காயும், சீரகமும் அரைச்சு ஊத்தி எங்க வீட்ல வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நறுமணம். அது ஏன் இப்ப இல்ல? அந்த நறுமணமோ, அந்த சுவையோ என்ன எதுல மிஸ் ஆகுது? தேங்காய் எல்லாமே. அ கரிசல் மண் பூமி பக்கம் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொச்ச பயிறு தான் ஜெனரலா எல்லாரும் ஊற வச்சு இது பண்றது உண்டு. கரிசல் மண் பூமி பக்கம் இருக்கவங்களுக்கு வந்து மொச்சை காயே கிடைக்கும். மொச்சக்காய் எல்லா எல்லா இடத்துலயும் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. சென்னையில எல்லாமே கிடைக்குது. அந்த மொச்சை காயோடைய நறுமணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு அத செஞ்சாங்க, சமைச்சாங்க அப்படின்னா, தெரு முழுக்கவே ஸ்மெல் அடிக்கும். நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. உண்மையிலே தெரு கடைசியில வரும்பொழுது, பக்கத்து தெருவுல வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, தெருவோட கடைசியில எங்க வீட்ல இருக்க மொச்சக்காயோட ஸ்மெல் அங்க இருக்கும். அப்ப அதனுடைய எங்க வந்து அதனுடைய நறுமணம் போச்சு? எங்க அதனுடைய சுவை குறைந்து போனது? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? உணவுப் பொருள்ல இருக்கக்கூடிய நறுமணம், அதனுடைய குணம், அதனுடைய சுவை, அதனுடைய சத்துக்கள் எல்லாம் ஏன் டிகிரேட் ஆயிடுச்சு? ஏன் குறைஞ்சிருச்சு? அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இங்கெல்லாம் கிடையாது. உரம் போடுறோம், வைக்கிறோம் இதுலலாம் இல்ல. இயல்பிலேயே காலத்தால்
டைம் பீரியட் நகர நகர சூரியன்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. சூரியன் அதனுடைய தன்மையை இழக்குது. சந்தேகமே இல்லை அதுல. எல்லா ரிசர்ச்சும் அதை ப்ரூவ் பண்றாங்க. சூரியன் அதனுடைய தன்மையை இழக்கிறது. சூரியன்ல அதனுடைய வெப்பத்தன்மை இழக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரன் அதனுடைய குளுமைத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மண் தன் வளத்தை இழந்து கொண்டிருக்கிறது. இப்போ மண் தன் வளத்தை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் போதே மண்ணை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம்னா பூமாதேவியை கம்பேர் பண்ணுவோம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தந்தையினுடைய விந்தும் தாயினுடைய கருமுட்டையும் சேர்ந்து கருப்பையில அந்த குழந்தை வளருது. அந்த கருப்பைய வந்து நம்ம எதோடு ஒப்பிட்டு சொல்வோம் அப்படின்னா ஒரு விதைய மண்ணுல போட்டோம்னா என்ன பண்ணுது? அந்த விதை முளைத்து நல்லா பெரிய மரமாகிறது, ஒரு பெரிய விருட்சமாகுதுன்னு வைங்க. அதே போல தாயினுடைய கருப்பை வந்து ஒரு விளைநிலம் போல. அப்ப அந்த மண்ல வந்து நல்ல விளைச்சலாகி குழந்தை உருவாகுது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ பிரபஞ்சத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மண் தன் வளத்தை இழந்திருக்கிறது அப்படின்னா இங்க பெண்களுடைய உடல்லையும் மண் தன்மைக்கான அந்த கருப்பை தன் பலத்தை இழந்திருக்குமா? அது மட்டும் கெயின் ஆயிருக்குமானா இழந்து கொண்டிருக்கிறது. சூரியன் தன் வெப்பத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது, குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப பெண்களோட உடம்புல நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தன்மையும் குறைந்து கொண்டே வருது. அப்ப வெப்பம் குளுமையில ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. சூரியன் தன்னுடைய வேகத்தை தன்னுடைய தன்மை இழக்குது, சந்திரன் தன்னுடைய தன்மை இழக்குது, மண் தன் தன்மை இழக்குது அப்படின்னும் போது நமது உடலில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பகுதி தன்னுடைய தன்மை மாற்றி இருக்கும். சந்திரனோட பகுதி தன்னுடைய தன்மையை மாற்றி இருக்கும். மண்ணோட பகுதி மண் தான் விளைநிலம் போல. இந்த மண் தான் எல்லாத்துக்கும் விளைச்சல் கொடுக்கக்கூடியது. அப்ப மண்ணோட தன்மை என்ன பண்ணுது? குறைந்து விட்டது அப்படின்னா இந்த விளைநிலம் வந்து கட்டாயமாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இப்ப நம்ம பெண்கள்ல ஒரு 13 வயதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 20 வயது வரை அல்லது திருமணம் ஆகிற வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேஜரா வரக்கூடிய எல்லா விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் மிக மிக அடிப்படை என்னவாக இருக்கிறதுனா மண் தன் வீரியத்தை இழந்ததே மிகப்பெரிய காரணமா இருக்கு. முன்னர் வந்து நம்ம நிறைய பிராக்டிசஸ் வச்சிருந்தோம். நிறைய வாழ்வியல் முறையில கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய அடிப்படை வாழ்வியல்லையே நாம கடினமாக உடல் உழைப்பு அப்படின்றது வந்து ஒரு பகுதியாவே இருந்தது. தண்ணி குடம் தூக்குறது, வீடு பெருக்கிறது, கோலம் போடுறது, தண்ணி எங்க இருந்தாவது எடுத்துட்டு வர்றது, வீட்டுல அரைப்பது, இடிப்பது, இது எல்லாமே யார்கிட்ட வந்து விழுற வேலையா இருந்ததுன்னா பெண்கள் சார்ந்த வேலையாக இருந்தது. பெண்கள் வந்து இதனால எனக்கு அடிமைத்தனம் அது இதுன்னு என்ன நம்ம நினைத்தாலும் என்ன நம்ம சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல அது வந்து நன்மையாகவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீடு நம்ம கிச்சன் அப்படின்றது வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் சென்டர் மாதிரி இருந்திருக்குது. இப்ப ஜிம்ல போய் டயரை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய டயரை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா இது இயல்புலே வீட்டுல இருக்க ஒரு பொருளை ஒரு மூட்டை அரிசிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு வந்திருப்போம். ஏதோ ஒரு வெயிட் இது பண்ணிட்டு வெயிட் லிஃப்டிங் அப்படின்றத வந்து தனியா நம்ம செஞ்சுட்டு இருந்ததை இயல்புலயே நம்ம வந்து எல்லா எடையும் தூக்கிட்டு 2 கையிலையும் பொருளை தூக்கிட்டு பல மைல் கணக்கு நடந்து சென்று கொண்டிருந்தோம். இன்னைக்கு கைகளுக்கு கால்களுக்குன்னு வித்தியாசமான பயிற்சிகள் இருக்கு. நம்ம வந்து கைகள்ல இருக்க பயிற்சி வந்து அரைக்கிறது, நம்ம அம்மியில அரைக்கிறது, அதே மாதிரி கைகளுக்கான வேலை நிறைய இருந்திருக்கு. கால்களுக்கு வந்து கேட்கவே வேண்டாம். எல்லாமே நடந்து போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து அப்படின்றது நடைப்பயணம் ஜாஸ்தி இருந்திருக்குது. அப்ப நம்முடைய ஒரு அற்புதமான ஜிம்னாஸ்டிக் சென்டர் வந்து வீட்டுல இருந்திருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிக்சி, கிரைண்டர், ரொம்ப எளிமை, ரொம்ப ரொம்ப எளிமையா பாத்தீங்க அப்படின்னா துவைப்பது அப்படின்ற ஒண்ணு நம்ம யாராவது உட்கார்ந்து பண்றோம்னா நிச்சயமா இல்ல. அந்த துவைக்க கூடியது பண்ணா கூட பீரியட்ஸ் கரெக்டா வந்துடும். துவைக்கிறது வாஷிங் மிஷினை பீரியட்ஸ் கரெக்டா வரணும்னா வாஷிங் மிஷினை ஒரு ஒரு நம்மகிட்ட வந்து பேஷண்டோட ரிப்போர்ட் தான் இது. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவங்க அதை ரிப்பேர் பார்க்க ஏதோ சம் கம்பெனி சொன்னாங்க, ஐஎஃப்பி ஏதோ சொன்னாங்க. அதுல இருந்து ஏதோ ஒரு இது பண்ணாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வர முடியல. ஏதோ ஒன்று நான் ரீச்சபிளா இல்ல. ஒரு 2 மந்த்ஸ் வந்து வாஷிங் மிஷின் வந்து வேலை பார்க்கல. 3 மந்த்ஸ் வேலை பார்க்கல. 3 மாசம் கரெக்டா இருந்திருக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ. என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸ உட்கார்ந்து கும்மி இருக்காங்க, குனிஞ்சு அலசி இருக்காங்க, எடுத்து பிழிஞ்சு நிமிர்ந்து காய போட்டிருக்காங்க. இவ்வளவுதான்.
குனிந்து ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப குனிந்து குனிந்து நிமிர்ந்து ஒரு Dress அலசுறதுக்கு ஒரு 20 Dress இருக்கு அப்படின்னா, இது போதுமான பயிற்சி நமக்கு உடல் அளவுல இருந்திருக்கு. இப்போ அந்த மாரி பயிற்சிகள் இருக்கா அப்படின்னா இல்ல. எல்லாரும் எல்லாரும் நம்ம சொல்லிக்கலாம். நம்மள நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரை அவ்வளோ வேலையும் வீட்டு வேலை ஃபுல்லா நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா, என்ன வீட்டு வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு துளி வியர்த்திருக்குமானா வியர்த்திருக்காது. ஏன் ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு ஒரு தரைய நம்ம இது பண்ணா கூட, கீழ உட்கார்ந்து தண்ணீல இது பண்ணி பிழிந்து உட்கார்ந்து நம்ம தரைய ஒரு துணி வச்சு துடைப்போம். ஆனா இப்ப அது கிடையாது. பெரிய ஸ்டிக்ல வச்சு மாப் பண்ணிட்டு போயிருவோம். விளக்குமாரோட சைஸ் எல்லாமே ஹேண்டில் இவ்ளோ பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம தப்பி தவறி லைட்டா கூட குனிஞ்சிறக்கூடாது அப்படின்ற மாரியான நம்ம குனியக்கூடாது, கைக்கு வேலை இருக்கக்கூடாது, உடம்புக்கு வேலை இருக்கக்கூடாது, இடுப்புக்கு வேலை இருக்கக்கூடாது. நம்ம எந்த விதமான பிசிக்கல் ஒர்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்துல என்ன ஆயிடுது, நம்மளோட வாழ்வியல் என்ன ஆயிடுதுன்னா, கம்ப்ளீட்டா டோட்டலி சேஞ்ச். ஒரு பக்கம் நம்மளுடைய உடல் உழைப்பு சார்ந்த வாழ்வியலும் இல்ல. ஒரு பக்கம் இயற்கையே தன்னுடைய சத்தோடையும், தன்னுடைய தன்மையும் இழந்து கொண்டே வருகிறது. அப்ப எப்படி நம்ம இதுல ரீகெயின் பண்றது அப்படின்னா, நம்ம சித்தமுத்திரைன்ற அற்புதமான கலை மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம உடலில் உள்ள மண் சக்திய நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். நம் உடலில் உள்ள சூரியனுடைய தன்மைய சூரிய சக்திய அதிகப்படுத்திக்கிறோம். நம் உடலில் உள்ள சந்திரனுடைய சக்திய அதிகப்படுத்திக்கிறோம். இதன் மூலமாக நாம் பல்வேறு விதமான தொந்தரவுகள் வராம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, பிசிஓடின்ற ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ பிசிஓடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அத இன்னொரு பேரும் சொல்லுவாங்க பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். முதல்ல இந்த பிசிஓடினா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த பிசிஓடி ஏன் வருது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணோட கருப்பையில இருந்து 2 பக்கம் வால் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. அந்த 2 பக்கமும் ஒரு பாதாம் பருப்பு அளவுக்கு ஒரு உறுப்பு இருக்கு. ஒரு பாதாம் பருப்பு சைஸ் தான் அந்த உறுப்பு. அது பேர் என்னன்னா, ஓவரின்னு பேரு. இந்த பாதாம் பருப்பு சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த சினைப்பைன்னு சொல்லக்கூடிய ஓவரி என்ன பண்ணும்னா, மாதம் மாதம் ஒரு ஒரு கருமுட்டைய என்ன பண்ணும்னா வெளியாக்கும். இந்த ஓவரி பாதாம் பருப்பு சைஸ்ல இருக்க இந்த ஓவரி, சினைப்பை. இந்த சினைப்பை என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு மாதமும் ஆல்டர்னேட்டா ஒரு மாதம் வலது பக்கம், ஒரு மாதம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு கருமுட்டைய வெளியாக்குது. இந்த கருமுட்டை எப்ப வெளியாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2 பீரியட்ஸ் இருக்கு. ஒரு மாதம் பீரியட்ஸ். அதுல இருந்து 30 நாள் கழிச்சு அல்லது 28 நாள் கழிச்சு அடுத்த மாதம் பீரியட்ஸ். இது 2க்கும் கரெக்ட்டா நடுவுல 14வது நாள் நம்மளோட ஒரு பீரியட்ஸ் தொடங்குனதுல இருந்து ஒரு 12வது நாள்ல இருந்து 15, 16வது நாள் வரை கரெக்ட்டா எக்ஸாக்ட்டானா 14th டே 28 டே சைக்கிள் 28 நாள் சைக்கிள் ஒருத்தருக்கு இருக்கு. 28 நாள் பீரியட்ஸ் டியூரேஷன் இருக்கு அப்படின்னா 14வது நாள்ல கரு முட்டை வெளியாகிறது. இது இதுதான் இயல்பான ப்ராசஸ். அந்த வெளியான முட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே அந்த ஃபலோப்பியன் டியூப் கருப்பைக்கு 2 சைடு இருக்கக்கூடிய அந்த டியூப் வழியா நகர்ந்து, நகர்ந்து, நகர்ந்து கருப்பையை அடைகிறது. இதற்கு இடையில இந்த 14வது நாள்ல அவங்க திருமணமானவர்களாக இருந்தால், அவங்க உறவுல இருந்திருந்தா, ஸ்பெர்ம்ன்னு சொல்லக்கூடிய விந்தணு அந்த கருமுட்டையோட சேர்ந்து கரு உருவாகிவிடும். அப்படி இல்ல, அவங்க திருமணம் ஆகாதவங்க அல்லது அவங்க உறவு நிலையில இல்ல அப்படின்னா, அந்த கரு முட்டை என்ன ஆகும் அப்படின்னா, நகர்ந்து, நகர்ந்து, நகர்ந்து கருப்பையை அடைந்து, அப்படியே கருப்பையில அது அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகி, அது அப்படியே அழிந்து போய், மாதவிடாய் கழிவு இருக்கு இல்லையா? அதோட சேர்ந்து அப்படியே வெளியாகிடும். இது இயல்பான ப்ராசஸ். இந்த முதல் 14 நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, 2வது 14 நாள்ல என்ன ஆகுது? அது டிஸ்இன்டகிரேட் ஆகி வெளியேறி விடுகிறது. முதல் 14வது நாள்ல இந்த கருமுட்டை சினைப்பையில சினைப்பைன்றதே பாதாம் பருப்பு சைஸ் தான். அதுல இருக்கக்கூடிய முட்டை என்ன பண்ணுது? கருமுட்டை என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளர்ந்து பெரியதாகி 14வது நாள்ல அந்த சினைப்பையில இருந்து வெளி வெளிய தள்ளப்படுது. வெளிய தள்ளப்பட்டு தான் அது கருப்பைய அடையுது. கருப்பைக்கு 2 கை மாரி 2 பக்கம் கருப்பைக்கு 2 பக்கம் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது பேர் ஃபலோப்பியன் டியூப்ன்னு பேரு. அது வழியா அப்படியே நகர்ந்து, நகர்ந்து, நகர்ந்து கருப்பையை அடைகிறது. அப்போ முதல் 14 நாள் அதாவது பீரியட்ஸ் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் 14th டே வரை என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே ஒரு கரு முட்டை உருவாகி, வளர்ந்து, பெரிதாகி, மெச்சூர் ஆகி, சினைப்பைய விட்டு தாவி வெளிநோக்கி வந்துருது. சினைப்பைக்குள்ள இருக்குது. அது பைய விட்டு வெளிய வந்துருது.
வெளியே வந்து விந்தணு இருந்தா விந்தணுவோடு சேர்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல மாதவிடாய் கழிவோடு வெளியாகி விடுகிறது. அப்போ இந்த மெச்சூரிட்டி ஆகுது இல்லையா? ஒரு ஒரு சின்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நீர்க்குமிழி மாரி, ஒரு சின்ன நீர் துளி மாரி. அந்த நீர்த்துளி மாரி இருக்கக்கூடிய கருமுட்டை என்ன ஆகுது? பெரிதாக வளர்ந்து, 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 வளர்ந்து ஃபுல்லா மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகி வெளிய ரிலீஸ் ஆகுற நாள் இருக்கு இல்லையா? 14வது நாள். அதுதான் ஓவியுலேஷன்னு சொல்லுவாங்க. இப்ப 14வது நாள் அது ரிலீஸ் ஆகுது. இப்போ பிசிஓடினா என்ன அப்படின்றத பார்ப்போம். இது மெச்சூர் ஆகி முழுசா பெருசாகி மெச்சூர் ஆகி ரிலீஸ் ஆகணும். அந்த முட்டை வந்து முழுசா விளைஞ்சு, வளர்ந்து சினை பையில இருந்து வெளிய தாவி வரணும். ஆனால் முழுவதாக மெச்சூர் ஆகாம, வளர முடியாம, அரைகுறையான வளர்ச்சி நிலையில சினைப்பைய விட்டு வெளிய வர முடியாம அங்கேயே தங்கிருச்சு அப்படின்னா, அது என்னது? இவ்ளோ நேரம் அதுக்கு வந்து கருமுட்டைன்னு பேர் இருந்தது. இப்ப ஒரு நீர் கோர்த்த ஒரு பகுதியா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கரு தன்மை, அந்த ஃபாலிக்கல்ல இருக்கக்கூடிய, நடுவுல இருக்கக்கூடிய கருவுடைய தன்மை எல்லாம் போயிடும். கடைசியில என்ன ஆகுதுன்னா, அது ஒரு நீர் கட்டி மாதிரி எங்க உட்கார்ந்துருது? அந்த பாதாம் பருப்பு மாரி இருக்கக்கூடிய ஓவரியில ஒரு நீர் கட்டி உட்கார்ந்துருது. இதே மாரி சில பல மாதங்கள் உருவாகாத, முழுமையா விளையாத அந்த கருமுட்டை எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நிறைய நீர்க்கட்டிகளாக கொத்து கொத்தா திராட்சை மாரி நீர்க்கட்டியா உட்கார்ந்துருது. சரி, அது பேர் என்ன அப்படின்னா, அதுதான் சிஸ்ட்னா என்ன? நீர்க்கட்டி. பாலிசிஸ்ட் அப்படின்னா நிறைய நீர்க்கட்டி. பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னா, ஓவரின்னு சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு சைஸ்ல இருக்கக்கூடிய சினைப்பையில நிறைய குட்டி குட்டியா குட்டி குட்டியா நீர் நீரா சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு. குழந்தை பிறப்பிற்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இது வெளி ஆகுமா? ஆகாதா? வெளி ஆகல, வரல. கருமுட்டையே இல்ல. அப்ப குழந்தை உருவாக்கம் நடக்குமா? நடக்காதானா? நடக்காது. அப்போ குழந்தைகளுக்கு வரக்கூடிய 13 வயசுல இருந்து 20 வயசுக்கு மேல 20, 23 வயசு வரை வரக்கூடிய இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் 90% இன்ஃபர்டிலிட்டிக்கு இதுவே அதிமுக்கிய காரணமா இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? அதை எப்படி நாம சரி செய்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆகாம அங்க உட்கார்ந்துக்குச்சு. பிசிஓடின்றது கருமுட்டைகள் ஃபுல்லா மெச்சூர் ஆகி வெளியே வராம, அங்கேயே கலல குட்டி குட்டியா, குட்டி குட்டியா நீர்க்கட்டியாக வெளியே வர முடியாம அங்கவே உட்கார்ந்துருது. இப்ப ஒரு விஷயம் மெச்சூர் ஆகணும் அப்படின்னா, அங்க என்ன தன்மை வேணும்? பஞ்சபூதங்கள்ல என்ன தன்மை வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணோட தன்மை நல்லா நன்றான நிலையில இருக்கும் பட்சத்துல, மண்ணோட தன்மை சரியான நிலையில இருக்கும் பட்சத்துல பிசிஓடி வராது. வருமுன் காக்கக்கூடிய மெத்தட். சரி, என்ன பண்ணலாம்? மண் வந்து நமக்கு சரியான நிலையில இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தா, நமக்கு கழிவு நீக்க முத்திரைன்னு ஒரு அற்புதமான முத்திரை இருக்கு. எப்படி அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரலோட அடி ரேகையில மோதிர விரலோட நுனி வைக்கிறது. சாரி, மோதிர விரலோட அடி ரேகையில கட்டை விரலோட நுனி வைக்கிறது. மோதிர விரலோட அடி ரேகையில கட்டை விரலோட நுனி வைக்கிறது. எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டாம். இது செய்யலாம், செய்யக்கூடாதுன்ற செக்டார் நிறைய. அப்போ பிசிஓடி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். கருமுட்டை உருவாகல, மெச்சூர் ஆகல, அங்கேயே உட்காந்துக்குச்சு. கருமுட்டை ரிலீஸே ஆகல. இப்போ ரிலீஸ் ஆகாத கருமுட்டை வந்து நிறைய சேர்ந்து சேர்ந்து உட்காந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு பேர் வாங்குது. இப்போ கருமுட்டை சரியா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பிறப்பும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிசிஓடி பிரச்சனை கிடையாது. பிசிஓடினால வரக்கூடிய எல்லாமே வரும். பிசிஓடி இருக்குது அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸ்கின் ஃபுல்லா கொப்புளங்களும் பருக்களுமா, அப்படி இல்லை அப்படின்னாலும் மணல் மணலாக வாத தேகம் மாதிரி இருக்கும். ஆஹ் உதடு சைட்ல வந்து இந்த கருப்பு நிற திட்டுக்கள் வரலாம். மீசையில முடி முளைக்கலாம் பெண்களுக்கு. மீசை தாடி முடி முளைக்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய கை கால்ல ரோமங்கள் ரொம்ப திக்கா ரொம்ப கடினமாகி ஆண் தன்மை மாதிரியான சூழல் ஏற்படலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்காது. மாதம் மாதம் பீரியட்ஸ் வராது. சரி, பீரியட்ஸ் வராம இருந்து 3 மாதம் கழித்து வந்தது. சரி, நார்மலா ஒரு 5 நாள்ல சரியாகுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து தொடர்ச்சியா 3 மாசம் 4 மாசம்னு சொல்லி கம்மியான அளவு ஃப்ளோ ரொம்ப நாளைக்கு இருக்குது. இப்படியாக பல்வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸை வச்சுக்கிட்டு கடைசியா குழந்தை பிறப்பிற்கு தடையாக இருக்கக்கூடிய முதல் முக்கிய காரணமா அந்த பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் இருக்கு. பிசிஓஎஸ்னா என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா என்னன்னா நிறைய பிரச்சனைகளை மொத்தமா போட்டாதான் சிண்ட்ரோம். ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு 10 பிரச்சனை இருந்ததுன்னா அது பேர் சிண்ட்ரோம். அப்ப பிசிஓஎஸ்ன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொந்தரவுனால கருமுட்டை வெளியாகிறதுனால அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்காது, ஒரு பிரச்சனை இல்ல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், குழந்தை பிறக்கிறது கடினமா இருக்கும், பீரியட்ஸ் ரெகுலரா வராது, முகத்துல வந்து மீசை தாடி முளைக்க தொடங்கும். இப்படியாக பல முடி வந்து அதிகமா உதிர தொடங்கும்.
ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். அடிவயிறு வந்து ரொம்ப ஊதி இருக்க மாதிரியான சென்சேஷன் இருக்கலாம். இப்படியான பல்வேறு விதமான விஷயங்கள் நடக்கிறதுனால அது பேர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த சிண்ட்ரோம் எப்படி சரி பண்றது அப்படின்னா, 3 முத்திரைகள் தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, மிக மிக ஆரம்ப நிலையில பிசிஓடில இருக்காங்க, அல்லது பிசிஓடி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல, ஆயிடுமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, வருமுன் காப்பதற்காக நம்ம பண்ண வேண்டியது கழிவு நீக்க முத்திரை. வரல, பிசிஓடி இல்ல. ஆனா பிசிஓடி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்னா, வயதுக்கு வந்த பெண்களுக்கு மட்டும், அதற்கு முன்னாடி வந்து கழிவு நீக்க முத்திரை பண்ணக்கூடாது. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 10 வயசா இருந்தாலும் சரி, 11 வயசா இருந்தாலும் சரி, 12 வயசா இருந்தாலும் சரி, 13 வயசா இருந்தாலும் சரி, வயதுக்கு வந்த பெண்களுக்கு வயதுக்கு வந்த பிறகு வந்து செய்ய சொல்லலாம் அப்படின்னு ஒரு முத்திரைனா கழிவு நீக்க முத்திரை. இந்த கழிவு நீக்க முத்திரைன்றது நம்முடைய மோதிர விரலோட அடி ரேகையில இருக்கக்கூடிய அடி கோட்டில் நம்முடைய கட்டை விரலோட நுனியை வச்சு அழுத்துறோம். மீதி 3 விரல் கம்ப்ளீட்டா நிற்கிது. இது அவங்க உடம்புல பல வருடங்களாக தேவையில்லாம தேங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகள், கசடுகள், மெடிசின்ஸா எடுத்திருக்கலாம். அல்லது அவங்க வந்து நல்ல பேக்கரி சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கிறவங்களா இருக்கலாம். உடல் உழைப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை கழிவு நீக்க முத்திரை. மண் தன்மையை அதிகப்படுத்துவதால் கழிவு நீக்க முத்திரையை மட்டுமே சின்சியரா செஞ்சு கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க. வேற எந்த முத்திரையுமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி கழிவு நீக்க முத்திரை மட்டும் செய்துட்டு இருப்பாங்க. கிளாஸ்ல நம்ம 100 டேஸ் நம்மளோட வழக்கமா வந்து சித்தமுத்திரை வகுப்புகள் எப்படி இருக்கும்னா, ஒரு 100 நாட்களுக்கான கிளாஸா இருக்கும். 100 நாட்கள் சொல்லப்பட்டாலும் அது 150 நாட்கள் வரை கிளாஸ் போயிட்டு இருக்கும். எல்லா விதமான ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒரு 2 மணி நேரம், மற்ற நாள் எல்லாமே பிராக்டிஸ் செஷன். ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம், அரை மணி நேரம். சனிக்கிழமை ஒரு நாள் விடுமுறை இருக்கும். இப்படியான இந்த 100 நாட்கள் டிராவல்ல ஒரு 2 வாரங்கள் இருந்து 3 வாரங்கள் வரை கழிவு நீக்க முத்திரை செய்வதற்கான சூழல் ஏற்படும். மேக்சிமம் 2 வாரம். இந்த 2 வாரம் கழிவு நீக்க முத்திரை செய்ததுல கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கருவுருவானவங்க. 2 மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனோடனே கன்சீவ் ஆயிட்டேன். மீதி கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணவே முடியல. மீதி முத்திரைகள் எதுவுமே என்னால செய்து பார்க்க முடியல. அப்படின்னு நான் அடுத்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க. அப்போ என்ன நடக்குது இங்க அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மண்ணோட தன்மையை அதிகப்படுத்துகிறோம். மண்ணாலே விளைச்சல், மண்ணாலே விளைபூமி, விளைநிலம். அப்ப அந்த விளைநிலத்தை நம்ம செட் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணி பக்காவா வச்சுட்டோம் அப்படின்னா, விதை வந்து விழும் பொழுது அது என்ன பண்ணும், ஈஸியா வந்து விளைநிலம் வந்து அதுக்கு தயாராக இருக்கும். இப்ப நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுடைய விளைநிலம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கருப்பை. இந்த கருப்பை நலத்தை, கர்ப்பப்பையோட நலனை நம்ம பாதுகாத்துக் கொள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய முத்திரை கழிவு நீக்க முத்திரை. எந்த தொந்தரவும் இல்லைனா, ஏற்கனவே அவங்களுக்கு பிசிஓடி வந்துருச்சு அப்படின்னா கழிவு நீக்க முத்திரை தேவையில்லை. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நம்மளுடைய வாழ்வியல்ல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய நிறைய இருக்கு. நம்மளுடைய வாழ்வியல்ல, லைஃப் ஸ்டைல்ல. ஏன்னா பெண்களுக்கு நம்ம ஜென்ரலா வயதுக்கு வர பெண்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களும் நம்முடைய கருப்பை நலத்தையும் நம்மளுடைய சந்ததியோட நலத்துக்கான அடிப்படை அச்சாரமாக அமைஞ்சிருக்குது. அது தெரியாம நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாத்தையும் முக்காவாசி விஷயத்தை விட்டுட்டோம், அதோட அர்த்தம் தெரியாம. சரி, அப்படி உணவுல இல்ல, அப்ப எப்படி வந்து பிசிஓடி வராமல் தடுப்பது, அல்லது பிசிஓடி வந்துருச்சுன்னா எப்படி பேலன்ஸ் பண்றது? வராமல் தடுப்பதற்கு கழிவு நீக்க முத்திரை செய்துக்கலாம்னு பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம செய்ய வேண்டியது 3 முத்திரைகள். நம்ம உடம்புல பிராணசக்தியோட சர்க்குலேஷனை நார்மல் பண்ணக்கூடிய 3 முத்திரைகள். இன்னொன்னு ஒண்ணு, இப்ப நம்ம பார்த்தோம், இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் பல்வேறு விதமான மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி இருக்காங்க. ஏதோ டார்கெட் ஓரியன்டா, ஏதோ ஒண்ணு பிடிக்கணும், ஏதோ ஒரு மார்க் வாங்கணும், ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், இப்படி ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரியில நம்ம தான் டாப்பா வரணும். இப்படியான பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்போ, இல்ல அவங்களே வளர்த்துக்கிட்ட எதிர்பார்ப்போ, இல்ல சமூகத்தினுடைய அந்த பழக்கத்தினால வர எதிர்பார்ப்போ, எல்லோருக்குமே என்ன ஆயிடுது, எதிர்பார்ப்பு ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 13 வயது பெண் என்ன பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னா எதுவுமே இருந்திருக்காது. 13ல இருந்து 18 வயசு வரை அப்படின்னா நம்ம பள்ளி பாடத்திட்டமோ படிப்புமோ கூட பெரிய அழுத்தம் வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஓரளவு மிதமான ஒரு தன்மையில இருந்தது. இப்போ அதற்கு முன்னாடி இருக்க காலத்துல வந்து பெரிய அளவுக்கான அழுத்தமான சூழல் இல்லை. இப்போ படிப்பு, வேலை, டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோளை வச்சு ஓடக்கூடிய அந்த வாழ்வியல் முறையில அந்த வாழ்வியலை விட்டு நம்மளோட நினைவை, மைண்ட வெளியே கலட்டுறதுக்கு டீனேஜர்ஸ் மட்டும் இல்ல, எல்லா செக்டார் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு முத்திரை இருக்குன்னா அது வாயு முத்திரை. வாயு முத்திரை எப்படி பண்றது அப்படின்னா, கட்டை விரலோட அடி ரேகையில நடுவை விட்டுடுங்க. நடுவுக்கு கொஞ்சம் கீழே ஆள்காட்டி விரலுடைய நுனி பகுதியை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு
கட்டை விரல் மேல வச்சு லாக் பண்ணிக்கிறோம். மீதி 3 விரல்களை கம்ப்ளீட்டா நீட்டி வச்சுக்கிறோம். இவ்வளவுதான் வாயு முத்திரை செய்யக்கூடிய முறை. வாயு முத்திரைக்கு மட்டும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்ப செய்யணும், அப்ப செய்யணும், இத்தனை மணிக்கு செய்யணும், சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது, இப்படியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படி ஒரு முத்திரை வந்து வாயு முத்திரை. இப்போ நாள் முழுக்க எப்பெல்லாம் கை ஃப்ரீயா இருக்கோ அப்ப எல்லாம் வாயு முத்திரையை நம்முடைய டீனேஜ் குழந்தைகளுக்கு செய்ய சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க வந்து வாயு முத்திரைன்னு நீங்க டைரக்டா போய் வாயு முத்திரை நீ பண்ணு, குழந்தை கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பெல்லாம் பிரச்சனை இருக்காது, இப்படியாகலாம் நம்ம வந்து சொல்லி அவங்கள வந்து வாயு முத்திரை செய்ய வைக்க கூடாது, செய்ய வைக்க முடியாது. அவங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்டார் இருக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்டார் இருக்கும். என்ன இன்ட்ரெஸ்டிங் செக்டார்னா, நல்ல முடி வளரும், நல்ல ஸ்கின் நல்ல க்ளோ ஆகும், வெயிட் குறைவா இருந்தாங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் அதிகமா இருந்தாங்கன்னா வெயிட் குறையும். இப்படியான விஷயங்களை சொல்லிதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவர்களை முத்திரை செய்ய வைக்க முடியும். உண்மையிலேயே வாயு முத்திரை கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா ஸ்கின் வந்து தோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா நார்மல் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கும், நல்லா முடி, கழிவு நீக்க முத்திரையெல்லாம் அற்புதமா புது புது முடிகள் நிறைய முளைக்க தொடங்கும். கழிவு நீக்க முத்திரையெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா பேபி ஹேர்னு சொல்லக்கூடிய சின்ன சின்னதான புது புது முடிகள் முளைக்கிறது நம்மளால ரொம்ப விஷுவலா அவ்வளவு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் கழிவு நீக்க முத்திரை செய்யும் பொழுது. அப்ப நம்ம என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நல்ல ஹேர் growth நல்லா இருக்கும், நீங்க கழிவு நீக்க முத்திரை செய்யுங்க, நிச்சயமா செய்வாங்க. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், வாயு முத்திரை செய்யுங்க, நிச்சயமா செய்வாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து படிப்பு அந்த மேல ஆர்வம் இருக்கும். படிப்பு நல்லா வரும், இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா நல்லா ஸ்டடீஸ்ல நல்லா இது பண்ணலாம், ஸ்டடீஸ்ல ஷைன் பண்ணலாம், படிப்பு நல்லா வரும்னு சொன்னா அவங்க தாராளமா இந்த முத்திரை செய்ய போறாங்க. இப்ப அவர்களுடைய தேவை என்னவாக இருக்கிறதுன்றத பார்த்துட்டு முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு வாயு முத்திரை. எந்த நேரம்னாலும், பகல்ல எந்த நேரம், எனி டைம் ஆஃப் த டேல வாயு முத்திரை இது கம்பல்சரி. மினிமம் எவ்வளவு நேரம் செய்யலாம், மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் செய்யலாம்னா, மினிமம் 20 நிமிஷத்துக்கு குறைய செஞ்சீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் இல்ல. மேக்ஸிமம் எவ்வளவு நேரம்னாலும் கையில வந்து வாயு முத்திரை வச்சுக்கலாம். எப்ப வர அப்படின்னா, ஏதாவது மூச்சு திணற மாதிரி சென்சேஷன், ஆரம்பத்துல திணறல் இருக்கும், அதை மீறி ஓவர் கம் பண்ணி செஞ்ச பிறகு, வாயு முத்திரை செய்த பிறகு லங்ஸ்ல சளியோ வீசிங்கோ ஆஸ்மா மாதிரியான தொந்தரவு இருந்தா மட்டும் வாயு முத்திரை நிப்பாட்டலாம். அதோட நீங்க வாயு முத்திரை நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ஒரு 1000த்துல ஒருத்தருக்கு தான் வாயு முத்திரை பண்ணும் பொழுது அந்த சளி அதிகமாகி வீசிங் பிராங்கியல் ஆஸ்மா மாதிரி சென்சேஷன் வரும். மேக்சிமம் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இது யாருக்கும் பொருந்தும்னா டயபெட்டிக் பர்சனுக்கும் பொருந்தும். ஏன் டயபெட்டிஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஓடிக்கு என்ன மருத்துவ முறை ஃபாலோ பண்றாங்க ஆங்கில மருத்துவத்துல அப்படின்னு பார்த்தா ஆன்டி டயபெட்டிக் ட்ரக் தான் கொடுக்குறாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதே மருந்தை தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. யாருக்கு, பிசிஓடிக்கும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வருமுன் காப்பதற்கு கழிவு நீக்க முத்திரை. சரி, பிசிஓடி வந்துருச்சு, நான் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்றது, எப்படி நான் சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் மன அழுத்தத்தை சரி பண்ண வேண்டிய வாயு முத்திரை, 2வது முத்திரை பார்த்துட்டோம். அடுத்து 3வதாக ஒரு காம்பினேஷன்ல சொல்றேன். காம்பினேஷனா ரெண்டும் சேர்ந்து, தனித்தனியா வேலை பார்க்கறத விட ரெண்டும் சேர்ந்து அற்புதமா வேலை பார்க்கும். அபானன் பிராணன் அப்படின்ற காம்பினேஷன். இரவு இரவு அபான முத்திரை பண்ணணும், காலையில காலையில பிராண முத்திரை பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். வேற இந்த நாள் தவிர எதுவுமே தேவையில்லை பிசிஓடியை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வர்றதுக்கு. இரவு இரவு 20 நிமிடம் அபான முத்திரை, காலையில மலச்சிக்கல் இருக்காது, கம்ப்ளீட்டா உடம்பு வந்து இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். பீரியட்ஸ் ஃப்ளோ குறைவா இருக்காது, நல்ல நார்மலான நல்ல பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கும் அபான முத்திரை பண்ணும் பொழுது. அடுத்து காலையில எழுந்து மலஜலம் கழித்த பிறகு பிராண முத்திரை. அபானன் அப்படின்றது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். கட்டவிரல் நுனியில மோதிர விரல் நுனியும் நடுவிரல் நுனியும் சேர்த்து வச்சுட்டு மீதி 2 விரலும் நீட்டிடும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த முத்திரை வந்து நம்ம அடுத்து இந்த வாரத்துல இன்னொரு நாள் பார்ப்போம். கருவுற்ற பெண்களுக்கும் குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லது குழந்தை பிறப்புக்காக டெலிவரி டைம்ல என்னென்ன முத்திரைகள் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபானன் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். மேல இருந்து கீழ் நோக்கி தள்ள வேண்டியது எல்லாம் வாஷ் அவுட் பண்ணும். மோஷன் போகாம சரியா இது பண்ணாம மலச்சிக்கல் இருக்கா அதையும் வாஷ் அவுட் பண்ணும். பீரியட்ஸ் ஃப்ளோ சரியில்லையா அதையும் கம்ப்ளீட்டா நார்மல் பண்ணும். மேல இருந்து கீழ் நோக்கி தள்ளக்கூடிய எல்லாத்தையும் தள்ளக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அபானன். இந்த அபான முத்திரை கட்டை விரல் நுனியோட நம்மளுடைய மோதிர விரல் நுனி நடுவிரல் நுனி, இதை இரவு நேரம் 20 நிமிடம். அதே போல காலையில மலஜலம் எல்லாம் கழித்த பிறகு பிராண முத்திரை கட்டை விரல் நுனியோடு சுண்டு விரல் நுனி மோதிர விரல் நுனி, இவ்வளவுதான் பிராண முத்திரை. இதை என்னன்னு சொல்லி செய்ய வைக்கலாம். டீனேஜர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பிராணமுத்திரை பிசிஓடி அதெல்லாம் சொன்னீங்கன்னா யாருக்குமே காதலே ஏறாது. பை சான்ஸ்
அவங்களுக்கு தாடி மீசை முடி இருக்கு அப்படின்னா இந்த முத்திரை பண்ணேன்னா அந்த growth ஹேர் growth நார்மல் ஆகும்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கை கால்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் ரொம்ப ஹார்டா ஆண் தன்மையோட இருக்கு அப்படின்னா அது சரியாகும்னு சொன்னீங்கன்னா கட்டாயமா என்ன பண்ணுவாங்க, முத்திரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லது அழகியல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த பிராண முத்திரை வச்சேன்னா ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா பியூட்டிஃபுல்லா இருப்ப, உன் ஃபேஸ் வந்து க்ளோ ஆக தொடங்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமா பிராண முத்திரை பண்ணுவாங்க. இப்ப இரவு நேரத்துல அபான முத்திரையும் காலையில மலஜலம் கழித்த பிறகு பிராண முத்திரையும். இந்த பிராணன் அப்படின்றது நம் உடலில் உள்ள மண்ணையும் நீரையும் சமப்படுத்துவது. இந்த மண் தான் பேசிக், விளைச்சலுக்கு அடிப்படையே மண் தான். அப்ப இந்த மண்ணையும் நீரையும் சரி பண்ணக்கூடிய பிராண முத்திரைய கட்டாயம் வெறும் வயிற்றுல தான் பண்ணணும். மலஜலம் கழித்த பிறகுதான் பண்ணணும். வயிற்றுல சாப்பாடோட அல்லது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, வயிறு நிறைய இருக்கும் பொழுது கட்டாயம் பிராண முத்திரை பண்ணக்கூடாது. இப்ப பிராண முத்திரை அவங்க பண்றாங்க அப்படின்னா அதிகபட்சம், நான் சொல்றது மேக்சிமம் அதிகபட்சம் 3 மாதங்கள் எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். பிசிஓடி இருந்தா ரிவர்ஸ் ஆகும். ஃபாலிக்கிள், அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்கல. குழந்தை பிறப்புல தடை இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டியூபல் பிளாக்னு சொல்லுவாங்க. கருப்பை இருக்கு, அதுக்கு 2 பக்கம் 2 டியூப் இருக்கு. அங்க கருமுட்டை அந்த டியூப் வழியா தான் வந்து உள்ள வரணும். இந்த டியூப்ல வந்து எந்த பிளாக் ஆயிடுது, அது எப்படி டியூப்ல போய் பிளாக் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நீங்க பிராண முத்திரை செய்தீர்கள் என்றால் மண்ணையும் நீரையும் சமப்படுத்தக்கூடிய பிராண முத்திரை செஞ்சீங்கன்னா அந்த டியூபல் பிளாக், நிறைய பேர் இருக்காங்க டெஸ்டிமனி, நிறைய பேர் இருக்காங்க டியூபல் பிளாக் கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த டியூபல் பிளாக் மற்ற மருத்துவ முறையில நீங்க உள்ள காலடி எடுத்து வச்சீங்கன்னா அந்த டியூபல் பிளாக் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்றதுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. லேக்ஸ் கணக்கில் நீங்க செலவு பண்ண வேண்டி வரும். ரொம்ப சிம்பிளா வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்து பிராணமுத்திரை செஞ்சா டியூபல் பிளாக் சரியாயிரும். ரொம்ப சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 கையில பிராணமுத்திரை வைக்க சொல்லுங்க. எந்தாவது ஒரு கையில பிராணமுத்திரை செய்ய வராது. நீங்க கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம்னா, டியூபல் பிளாக் எந்த பக்கம் கையில பிராணமுத்திரை செய்ய வரலையோ அந்த பக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% ஆமான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய பிராணசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் ஃபோர்ஸ், பிராணன்னா நமக்கு தெரியும், நீரும் மண்ணும் சேரக்கூடிய இந்த பிராணசக்தி தான் நம்ம உயிர் சக்தியா இருக்கு. அப்ப அந்த லைஃப் ஃபோர்ஸ், நம்மளுடைய உயிர் சக்தி, நம்மளோட ஜீவசக்தி குறையிறத நார்மல் பண்ணிரும் பிராணமுத்திரை பண்ணும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பக்கம் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் ஃப்ரீ ஆகும். அப்ப அந்த தடைகள் எல்லாம் ஃப்ரீ ஆகும் பொழுது பிராணனுடைய ஓட்டம் நார்மல் ஆகும் பொழுது பிசிஓடி எல்லாம் என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். 10 வருஷம் பிசிஓடியோடவே வாழ்ந்து 11வது வருஷம் கல்யாணம் பண்ணி 12வது வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போறதுக்கு பதிலா நம் தாய்மார்கள் ரொம்ப கவனமா உங்க குழந்தைக்கு என்ன சொன்னா அதை செய்வாங்களோ அப்படின்ற விஷயத்த பார்த்து சொல்லி குழந்தைகள் என்ன பண்ணலாம், இரவு இரவு அபான முத்திரை. பெண் பிள்ளைகளா இருந்தா கட்டாயம் 10 வயசுல ஆரம்பிச்சிருங்க. நைட் நைட் அபான முத்திரை, காலையில காலையில பிராண முத்திரை. அவ்வளவுதான். காலையில 20 நிமிஷம், நைட் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றோம். எப்படியாவது ஏதாவது சொல்லி 20 நிமிஷம் வந்து என்ன பண்றோம், குழந்தைகளை உட்கார வச்சு செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுடைய முத்திரைகள் உண்மையிலேயே அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டதாக இருந்தால் மருத்துவமனைகளுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்க்கெல்லாம் சவால் விடலாம் நம்ம. ஏன்னா நம்ம கிட்ட மருத்துவம் வர்றவங்க, அதே நேரத்துல நம்ம முத்திரை வகுப்புல கலந்துக்கிறவங்க எல்லாமே ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் நிறைய பேர் இருக்காங்க. ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போய் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 3 தடவை ஐவிஎஃப் ஐயுஎஃப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, கரு உருவாயிருக்காது. பல தடவை ட்ரை பண்ணி கரு உருவாக்கம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த அபானன் பிராணன் காம்பினேஷன் அற்புதமா ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி ஃபலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கு, சர்ஜரி போ தேவையில்லை. ஃபலோப்பியன் டியூபல் பிளாக் வந்து கம்ப்ளீட்டா ஒன் அண்ட் ஒன்லி பிராண முத்திரை. பிராணன் நல்லா வேலை பார்க்கணும்னா அபான முத்திரை, நைட் நைட் அபான முத்திரை, காலையில காலையில பிராண முத்திரை. இந்த காம்பினேஷன் மட்டுமே போதுமானது. சரி, இப்ப இந்த முத்திரை என்ன பண்ணணும், எப்படி பண்ண போறோம்? இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. பிராண முத்திரை தானே மேடம், இதோ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாத்து மாதிரி இப்படி கை வைக்க கூடாது. இது பண்ணா பிராண முத்திரையானா இது பிராண முத்திரையே கிடையாது. இப்ப எப்படி செய்யணும், இதுதான் நம்ம வகுப்புல தெளிவா நம்ம படிப்படியா பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பிராண முத்திரை மட்டும் எப்படி செய்யறது பார்ப்போம். நம்முடைய கட்டை விரல் நுனியில இந்த 2 விரல் நுனியும் சம அளவுக்கு இடம் எடுத்துக்கணும். இப்படி உயரம் இப்படி போயிடக்கூடாது, இது தப்பு. இப்படி வச்சீங்கன்னா தப்பு. எங்க உட்காந்துருக்கு, இதோட மேல் பகுதியிலே உட்காந்துருக்கு, ஓரமா போய் உட்காந்துருச்சு. சரி, இப்படி வைக்கிறீங்க, இப்படி வைக்கிறீங்க, இது சரியான்னு பார்த்தா இதுவும் சரியில்லை. இந்த ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது சரியான பொசிஷன் இல்ல. இப்ப எதுதான் சரியான பொசிஷன்? இப்படி வைக்கிறீங்களே, இது சரியான பொசிஷனா?
3 விரல் நுனி நுனி சேர்த்துட்டேன். 3 விரல்களோட நுனியும் கண்ணுக்கு தெரியுது. தெரியுதா? அப்ப நீங்க செய்யற பொசிஷன் சரியில்லை, தவறு. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கட்டை விரலோட மேல டாப் இருக்கு இல்லையா? நம்ம கிளாஸ்ல பாக்குற மாதிரி நீங்க ஜஸ்ட் பார்ப்போம். கட்டை விரலோட மேல் நடு நுனியில ஒரு டாட். எதுக்காக டாட் வைக்கிறேன்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். அடுத்து சுண்டு விரலோட மேல இருக்கக்கூடிய டாப்ல இருக்க நுனியில ஒரு டாட். அதே மாதிரி மோதிர விரல்ல ஒரு டாட். இப்ப இந்த 3 டாட்டையும் சேர்க்கிறோம். 3 டாட். இந்த 3 டாட்டையும் கட்டை விரலோட டாப்ல ஒரு டாட் இருக்கா, சேர்த்து வச்சிட்டோம்னா, இப்ப இந்த டாட் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியல. அப்ப நீங்க பண்றது கரெக்ட். இப்ப நீங்க இப்படி வச்சீங்கன்னா டாட் தெரியுதா? இப்ப நீங்க பண்றது கரெக்டானா இல்ல, தவறு. அப்ப 3 விரல். கட்டை விரல்ல இந்த கட்டை விரல் ஒரு சீட்டுன்னு வச்சுக்கோங்க. கட்டை விரலோட தலை வந்து ஒரு சீட்டு. இந்த தலை மேல இந்த ரெண்டும் சரி அளவுக்கு இடம் கொடுக்கணும். இவனுங்க 2 பேத்துக்கும் சரியான இடம் அளவுக்கு இடம் கொடுக்கணும். மோதிர விரல் முன்னாடி வந்துடக்கூடாது. அதே நேரத்துல சுண்டு விரலும் முன்னாடி வந்துடக்கூடாது. சரியான அளவு இடம் கொடுத்துட்டு மீதி 2 விரல்களை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச். இப்படி வைக்க கூடாது. இப்படி வச்சீங்கன்னா இதுவும் தப்பு. இப்படி இப்படி வச்சீங்கன்னா இந்த பொசிஷன் இதோட சேர்த்து அலைன் ஆகுதுல, இது தப்பு. அப்போ 2 விரல் தனியா இருக்கணும். இப்படி. இதுதான் பிராணமுத்திரை கரெக்டா பண்றதுக்குள்ள பொசிஷன். இந்த பிராணை முத்திரை மட்டுமே கிட்டத்தட்ட 3 வாரமா ஓடிட்டு இருக்கு ஒரு பேட்ச்க்கு. இவ்வளோ எஃபெக்டிவான முத்திரை. நம்ம தலையில இருந்து கால் வரக்கூடிய பிராண முத்திரையில நிறைய பேர் டயபெட்டிஸ் ரிவர்சல் பண்ணியிருக்காங்க. எப்படி? சாதாரணமெல்லாம் கிடையாது. 400, 500. நம்மகிட்ட டயபெட்டிஸ் வரவங்க எல்லாமே 500 தாண்டி ரொம்ப சாதாரணமா. ஒருவருக்கு ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் காலை நேரத்துல அவ்வளோ வேகமா படபட படான்னு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாரு. சுகர் பாக்குறாரு 310. அவர் சொல்றாரு, காலையில எந்திரிச்சு இதுவரை நான் எதுவுமே சாப்பிடல, சுகர் இல்லாம ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சேன், அதுவும் சுகர் இல்லாம குடிச்சிருக்கேன். 310 இருக்கே டாக்டர், நான் என்னதான் பண்றது? இப்ப அவருக்கு என்ன முத்திரை ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்பினேஷன் இல்ல, பிராணன் அபானன் இல்ல. பிராணன் அபானன் நாள் பட வேலை பார்க்கக்கூடியது, உடனடியா இம்மீடியட்டா வேலை பார்க்கக்கூடியது. அப்படின்னா அவர் படபடபடன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாரு. அவரை வாயு முத்திரை செய்ய வச்சுட்டு சரியா திரும்ப குளுக்கோமீட்டர் பக்கத்திலே இருந்தது. 5வது நிமிடத்துல நம்ம திரும்ப பாக்குறோம் 310 260க்கு ஜம்ப் ஆயிடுச்சு வெறும் 5 நிமிஷத்துல. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் வாயுமுத்திரை செய்யட்டும்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் வாயுமுத்திரை செய்ய வைத்து 5 நிமிஷத்துல அடுத்து ஒரு 10வது நிமிஷத்துல 4 ஸ்பிரிட்டா பார்த்தோம். 5, 10, 15, 20வது நிமிஷம். இப்ப 10வது நிமிஷத்துல திரும்ப என்ன பண்றோம்? வாயுமுத்திரையை வந்து கண்டினியூ பண்றாங்க. வாயுமுத்திரையை செய்துட்டு இருக்கும் போது பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். எடுத்தா இன்னும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸோட எண்டுல அவருக்கு 310 இருந்தது, அழகா 120 கிட்ட வந்துருச்சு வெறும் 20 மினிட்ஸ்ல. என்ன காரணம் அப்படின்னா, அவரோட மன அழுத்தம் தான், அவருடைய படபடப்பும் மன அழுத்தம் தான் அவருக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியாகிறது காரணமா இருந்திருக்கு. அந்த காரணத்தை சரி பண்றோம். அதே போல பெண்கள் மேக்சிமம் அவங்களுக்கு பிசிஓடி வர்றதுக்கு மேஜர் காரணம் என்ன என்ன இருக்கு அப்படின்னா, உணவை தாண்டி ஏதோ ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தமே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு எதிரியா இருக்கு. அப்ப வாயு முத்திரைன்றது பெண்களுக்கு ஒரு கிஃப்ட். யாருக்கு வந்து தன் நிலையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, யார் வந்து ஒரு படபடப்பு உணர்வோடவே இருக்கீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே வாயு முத்திரை உதவும். அதே போல காலையில எழுந்தவுடனே சுகர் லெவல் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இந்த உடல் தன்மை இருக்கவரு, நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சாதாரணமா வாயு முத்திரையில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இப்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஆங்கில மருத்துவ முறையில பிசிஓடிக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் ஆன்டி டயபெட்டிக். சுகர் வராம இருக்கிறதுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கறோமோ அதே மருந்துகள் தான் எதற்கு கொடுக்குறாங்க? பிசிஓடிக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, அங்க என்ன மன அழுத்தமோ அதே மன அழுத்தம் தான் இங்க வந்திருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா வாயு முத்திரை. ஒரு நாள் எந்த டைம் எவ்வளவு நேரம் முடியும்னாலும் கையில இந்த பொசிஷனை மட்டும் வாயு முத்திரை பொசிஷன் மட்டும் வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா பிசிஓடி வராது, வந்தாலும் கிளியர் ஆயிடும். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 4 முத்திரைகள் மட்டும் ரொம்ப ஷார்ட்டா கன்சைஸ்டா பார்த்திருக்கோம். வயதுக்கு வந்த பிறகு உடல் ரீதியா எந்த தொந்தரவும் இல்ல, பிசிஓடி கிடையாது, பீரியட்ஸ் பிரச்சனை கிடையாது, தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தாலும் நாம ஒரு முத்திரை செய்யலாம் அப்படின்னா வருமுன் காப்பதற்காக கழிவு நீக்க முத்திரை செய்யலாம்னு பார்த்தோம்.
கழிவு நீக்க முத்திரை மண் தன்மையை அதிகப்படுத்தும் உடம்புல. மண் தன்மை உடம்புல அதிகப்பட்டுட்டாலே இந்த மெச்சூர் ஆகாம இருந்தது இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, சினைப்பை ஒரு பாதாம் பருப்பு அளவுக்கு இருக்கக்கூடிய சினைப்பையில சின்ன சின்ன ஒரு கடுகு அளவுக்கான கருமுட்டை ஃபார்ம் ஆகணும். இந்த கருமுட்டை முழுசா மெச்சூர் ஆகி வெளியே வந்துதான் குழந்தை உருவாகணும். மெச்சூரே ஆகாம அங்கேயே உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொன்னோமா. உடம்பில் உள்ள மண் தன்மை அதிகப்பட அதிகப்பட இந்த கருவுல இந்த சினைப்பையில இருக்கக்கூடிய கருமுட்டை மெச்சூர் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். 2 விதத்துல நன்மை ஆயிடுச்சு. ஒண்ணு பிசிஓடி விட்டு நார்மல் ஆயிக்கலாம். இன்னொன்னு நல்ல மெச்சூரான கருமுட்டை அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு தயாராகுது திருமணத்துக்கு அப்புறம் செய்யும் பொழுது. அப்போ வயதுக்கு வந்த பெண்கள் வேற எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னாலும் கழிவு நீக்க முத்திரை மட்டும் அவங்களை செய்ய வச்சுட்டீங்க. கழிவு நீக்க முத்திரை வந்து எவ்வளவு நாள் செய்யணும், எப்படி செய்யணும், இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஃபுல்லா நம்ம பார்ப்போம். நம்மளுடைய முத்ரா செஷன்ஸ்ல கம்ப்ளீட்டா கழிவு நீக்க முத்திரை வருமுன் காப்பதற்காக பெண்களுக்கு பிசிஓடி வராம, சரி வந்துருச்சு எப்படி சரி பண்ணிக்கிறது, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மன அழுத்தமான வாழ்வியல் முறையில இருக்கீங்க அப்படின்னா வாயு முத்திரை எல்லாருக்குமே எல்லா வயதினருக்கும். ஏன்னா நம்ம பாக்குறோம் ஆண்களோட பெண்கள் அதிகமா பேசுறாங்கன்ற ஒரு பெரிய பிளேம் யாரு மேல இருக்குன்னா, பெரிய குற்றச்சாட்டு பெண்ணினத்து மேல இருக்கு. அதிகமா பேசுறாங்க, புரணி பேசுறாங்க, மத்தவங்களோட கம்பேர் பண்றாங்க, பொறாமைப்படுற குணம் இருக்கு. இதெல்லாம் நம்ம மேல இருக்க பிளேம். இத்தனை இத்தனைக்கும் காரணம் என்னன்னா அதிகப்படியான காற்று நம்ம உடம்புல அதிகப்படியான காற்று ஓவரா திங்க் பண்றாங்க, ஓவரா பேசுறாங்க, தேவையில்லாம திங்க் பண்றாங்க, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வச்சிருக்காங்க, அவசியமே இல்லாம கவலைப்படுறாங்க. இது எல்லாமே காற்றோட தன்மை அதிகமா இருப்பது. அப்ப வாயு முத்திரை செய்வதன் மூலமாக இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற முடியும். இப்ப மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு, படபடப்பு உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்த வந்து படிப்பு படிப்பு படிப்புன்னு ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஏத்தி வச்சிருக்கீங்க. கட்டாயம் பிசிஓடி வரதான் செய்யும். இன்னைக்கு அவங்க படிச்ச மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாது, திருமணத்துக்கு அப்புறமா அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் எதுவுமே உதவாது. ஆனா நீங்க கிஃப்டா கொடுத்திருப்பீங்களே, அழுத்தம் கொடுத்து 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 படி படி படின்னு அழுத்தம் கொடுத்து அந்த பிசிஓடி அங்க வந்து நின்னு குழந்தை கரு உருவாகிறதுக்கு பிரச்சனையை வந்து நிக்கும். இப்ப நமக்கு அந்த பேரண்ட்ஸ் ஆன நமக்கு அந்த தெளிவு வேணும். எந்த லிமிட்ல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கலாம், நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்க வச்சு என்னோட கிளாஸ்மேட்ஸ், என்னோட ஸ்கூல் மேட்ஸ் நாங்க பேசிக்கிறோம். இப்ப வர வாட்ஸ்அப்ல கம்யூனிகேஷன்ல இருக்கோம். என்னோட ஸ்கூல் மேட்ஸ் நாங்க பேசும்பொழுது இன்டெக்ரல் கால்குலஸ் நம்மள பாடா படுத்துனாங்களே. 200க்கு 180 எடுத்ததுக்கெல்லாம் வெளுன்னு வெளுத்தாங்களே. இன்னைக்கு இன்டெக்ரல் கால்குலஸா இன்னைக்கு வந்து என்னோட என்னோட ஃப்ரெண்டு அப்படியே சொன்னதை அப்படியே உங்கள்ட்ட கன்வே பண்றேன். இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது, அதுல என்ன மசாலா தான் சேர்க்கலாம், அதுல வந்து எங்க ஊர் சைடு எதை சேர்ப்பாங்க, இந்த ஊர்ல எப்படி செய்யணும், மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறது, கணவருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு இருக்கே. நான் இன்டெக்ரல் கால்குலஸ் ஏன் இங்க எதுவுமே உதவல நமக்கு. இப்ப இதுலயாவது ட்ரெயின் பண்ணி விட்டுருந்தாங்களாவது, இதுலயாவது நல்ல நல்ல விதமா நம்ம இதையாவது உருப்படியா செஞ்சிருப்போமே. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அதுவும் தெரியாம இதுவும் தெரியாம நம்மளை ஏன் இந்த பாடுபடுத்துறாங்கன்னு ரொம்ப பிராக்டிகலா நாங்க பேசிக்கிட்டோம். எதனால இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு மன அழுத்தம். அந்த தேவையில்லாத மன அழுத்தத்தை சரி பண்றது வாயு முத்திரை. அப்ப பெண் குழந்தைகளுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் கொடுக்காம இருக்க போறதில்ல. நாம கொடுக்காட்டினாலும் சமூகம் கொடுக்கும், ஸ்கூல் கொடுக்கும், அவங்களுடைய வாழ்வியல் கொடுக்குது. நிறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு, செல்போனு, பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு படபடப்போட எதையோ அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு வேகத்தோட இருக்காங்க. அப்போ வந்து நமக்கு நமக்கு வந்து அப்படி ஒரு வேகம் முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன்ல அப்படி ஒரு வேகம் தேவையில்லாததாக இருந்தது. எதையோ போய் பிடிக்கணும், எதையோ அச்சீவ் பண்ணணும், எதையோ சாதிக்கணும் அப்படின்றது எந்ததுமே இல்ல. ரொம்ப எளிமையா ரொம்ப பிளைனா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா இருந்தது. ரொம்ப எளிமையா இருந்தது. இப்ப திரும்ப சிம்பிளிஃபைடா மாறத்தான் போகுது. மாறித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்ப ரொம்ப எளிமையாக இருந்தது. இப்ப அந்த எளிமையை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். படபடான்னு ஏதோ ஒரு வேகம், எதையோ சாதிக்க போறோம், எதையோ பிடிக்க போறோம், என்னமோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட விடுறோம். அப்ப அப்படி அந்த ஓடாமல் இருப்பதற்கு வாயு முத்திரை. அந்த காற்றுன்றது அந்த வேகத்தை குறைக்கும் பொழுது தேவையில்லாத கவலை இருக்காது பிள்ளைங்கிட்ட. படபடப்பு உணர்வு இருக்காது. ரொம்ப தீவிரமா ஏதாவது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை ரீச் பண்ணணும்ன்ற ஒரு குறைபாடு, மனக்குறை இருக்காது. சோ அதை படிக்கலையே, இதை படிக்கலையேன்ற மனக்குறை இருக்காது. இதுல இவ்வளவு மார்க் வாங்கலையே, அதுல இவ்வளவு மார்க் வாங்கலையேன்ற எல்லாமே எதுக்குன்னு நினைக்கிறீங்க ஃபைனலா? நம்ம பிள்ளைங்களை வந்து அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வைக்கிறது வந்து எதுக்கு நினைச்சீங்க? சம்பாதிக்கிறதுக்கா? அது கூட இல்ல. பெண் பிள்ளைகளை இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வைக்கிறது எதுக்கு நினைச்சீங்க? எல்லாமே ஃபைனலா பாத்தீங்கன்னா தாய் தந்தையோட பெருமையில வந்து நிக்கும். சாரி டு சே திஸ், ஆனா உண்மை அதுதான். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை அப்படி ஆயிடணும், என் பிள்ளை எல்லாரும் முன்னாடி இப்படி இருந்துரும் இப்படி இருந்துரும். நம்ம வெத்து பெருமைக்காக என்ன பண்றோம்னா குழந்தைகளை இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்.
யாரோ ஒரு பையன் வந்து செஸ்ல சாம்பியன்ஷிப் ஏதோ ஒரு ஹையர் இது பண்ணியிருந்தாப்ல, ஸ்கூல் படிக்கிறவரு. நியூஸ் பேப்பர் ஆக்கிறதுனால எனக்கு அந்த பேர் இதெல்லாம் தெரியல. செஸ் சாம்பியன் இப்போ ஒரு மேபி 6 months பேக். திடீர்னு எல்லாரும் எனக்கு அட்வைஸ், ஏன் உங்க பையனை நீங்க வந்து செஸ்ஸுக்கு அனுப்பக்கூடாது, ரொம்ப புத்திசாலியா இருக்கானே, அவனை வந்து ஏன் செஸ்ல சாம்பியன் ஆக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன திடீர்னு வந்து எல்லாரும் பிள்ளை செஸ்ல சாம்பியன் ஆக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களேன்ட்டு. இல்ல, நான் எதுக்கு அவனை போய் செஸ்ல சாம்பியன் நான் எதுக்கு ஆக்கணும், அதை முதல்ல சொல்லுங்க. செஸ்ல அவர் சாம்பியனா எதுக்கு ஆகணும்? எதுக்கு? அந்த புள்ளைக்கு பாவம் தெரியாது. அது சாம்பியன் ஆனாலும் தெரியாது. அது அவனுக்கு அந்த 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 ரொம்ப கம்மியான வயதுல அந்த பெருமைலாம் அவங்களுக்கு தெரியாது. புரிய வாய்ப்பில்ல. ஆனா நம்ம பெருமை, நம்மளோட பெருமை உள்ள பின்னாடி உட்கார்ந்திருக்கு. என் பையன் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். என் பையன் செஸ்ல சாம்பியன் ஆயிட்டான். என் பையன் ஒரு கிரிக்கெட்டரா இருக்கான். அப்படின்ற நம்மளுடைய பெருமைக்காக தான் நம்ம போட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்றது. பெண் பிள்ளைகளுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் வந்து பேரண்ட்ஸோட பெருமை தான். எல்லா இடத்துலயும் நம்ம இப்ப பாக்குறோம். ரொம்ப வருத்தமான நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நம்மளை சுத்தி. எல்லாத்தோட பேஸ் வேற எங்க உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம நம்ம பெருமையில தான் உட்கார்ந்துருக்கோம். இப்போ அந்த அழுத்தத்தை வந்து தேவையில்லாம இது பண்றதா இல்லாம இருக்கிறதுக்கு நான் சொல்றேன். நம்ம அழுத்தம் கொடுக்காம இருக்க போறோன்றதுக்காக சமூகம் அழுத்தம் கொடுக்காதானா சமூகம் கொடுக்கும். இப்போ வாயு முத்திரை பண்ணும் பொழுது அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்னா, வருமுன் காக்க கழிவு நீக்க முத்திரை, மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு எல்லா வயது பெண்களும் எல்லா காலகட்டங்கள்லயும் வாயு முத்திரை. அடுத்து வந்துருச்சு, தொந்தரவு இருக்கு, அதை விட்டு நம்ம கம்ப்ளீட்டா வெளியே வர்றதுக்கு என்னென்ன முத்திரை ஹெல்ப் பண்ணணும்னா, அபானன் பிராணன். இந்த முத்திரை அபானன் பிராணன்றது இது மட்டும் கிடையாது, பிசிஓடின்னு மட்டும் கிடையாது. உடல்ல எந்த பிரச்சனையுமே வராம பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருந்தா வராம தடுக்கும். தைராய்டு பிரச்சனை வராம தடுக்கும். இப்போ நம்ம மண் தன்மையை அதிகரிக்கக்கூடிய, நம்ம இது எல்லாத்துலயுமே மண்ணை வந்து என்ன பண்றோம்னா பேலன்ஸ் பண்றோம், இல்ல அதிகரிக்கிறோம். நம்ம இப்ப பார்த்த அத்தனை முத்திரைகள்லயுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண் தன்மையை அதிகரிக்கிறோம் அல்லது பேலன்ஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்த்தோம், ஏன் வாசனை இல்ல, ஒரு பொருள்ல வாசனை ஏன் இல்லைன்னா வாசனைக்கு காரணம் மண். அப்ப விளையக்கூடிய பொருள் வாசனை இல்லாம விளையுதுன்னா மண்ணோட வீரியம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப மண்ணோட வீரியம் பிரபஞ்சத்துல குறையுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண்ணோட வீரியத்தை நம்ம திரும்ப ரீஇம்ப்ளான்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றோம், முத்திரைகள் மூலமாக நாம இதை சரி பண்ணிக்க முடியும். தாராளமாக பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நிறைய பேரை கன்சீவ் பண்ண வச்ச முத்திரை இந்த பிராணன் அபானன் காம்பினேஷன். இப்ப ரொம்ப எளிமையா பார்த்தோம். ஆனா பிராணமுத்திரை மட்டும் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் நம்ம பார்ப்போம். பிராணமுத்திரையோட பயன்கள், பிராணமுத்திரை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, பிராணமுத்திரை பண்ணும் பொழுது ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன, அதாவது பிராணமுத்திரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை எப்படி தயார் பண்றது அப்படின்னா அபானம் செய்து தயார் பண்ணிக்கணும். இப்படியாக பெண்கள் அப்படின்னு டாபிக்ல என்ன பேச சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். 13 ல இருந்து 20 வயசு வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்வளவுதான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இன்னும் அது அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கக்கூடிய செக்டார். இத வந்து முத்திரைகள் மூலமா எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இப்ப பார்த்தோம். முத்திரைகள் இல்லாம வாழ்வியல்ல பேலன்ஸ் பண்ணக்கூடிய முறைகள் இருக்கு. எண்ணெய் குளியல், இந்த ஸ்ட்ரெஸ் குறையுது இல்லையா, வாயு முத்திரை பண்ற வேலைய இன்னொரு ஒரு விதத்துல நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா அது எண்ணெய் குளியல், ஆயில் பாத். ஆயில் பாத் மாதிரி பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறது. ஆயில் பாத்ல டயபிட்டிஸ் வந்து அவ்வளவு அழகா ரிவர்ஸ் ஆகும். வேற எதுவுமே பண்ணாம வெறும் ஆயில் பாத்ல டயபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும். ஆயில் பாத் எடுத்துட்டீங்கன்னா இளநரை வராது. ஆயில் பாத், ஆனா அதுக்கு எடுக்கக்கூடிய முறை இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆயிலும் கிடையாது, எல்லா உடம்புக்கும் ஒரே மாதிரியான ஆயில் பாத்தும் கிடையாது. அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே நாள்ல கற்றுக்கொள்ள முடியுமானா இது ஒரு கல்வி, இது ஒரு எஜுகேஷன் மாதிரி. நம்ம கற்றுக்கொள்வது புரியாத ஏதோ ஒண்ணு, இந்த பாயிண்ட் கொடுங்க, அந்த பாயிண்ட் பண்ணுங்க, இது இப்படி ஆயிரும் அப்படிலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா சிறு குழந்தைகளுக்கும் புரியுற மாதிரி நம்ம சித்தர் வாழ்வியல் முறையா இருக்கட்டும், அதே நேரத்துல முத்திரைகளா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல ஒரு, நான் ஜெனரலா கிளாஸ் எடுக்கும் பொழுது எப்படியான ஒரு மனோபாவத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 வயதுல இருந்து 5 வயது குழந்தைக்கு இது புரியணும் அப்படின்னா கட்டாயம் எல்லாருக்கும் புரியும். என்னோட பாட்டி வந்து பெரிய அளவு படிக்காதவங்க. ஆனா நல்ல ஷார்ப்பான பர்சன். ஆனா படிப்பறிவு சுத்தமா கிடையாது. அப்போ இந்த பாட்டிக்கு இது புரியணும். ஒரு 3 ல இருந்து 5 வயதுல இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த விதமான படிப்பு வாசனையுமே இல்லாத ஒரு பாட்டிக்கும் இந்த 2 செக்டாருக்கும் புரியணும் அப்படின்னு பாத்துட்டோம்னா கட்டாயம் எல்லாருக்கும் புரியும். நிச்சயமா 5 வயசு குழந்தை வந்து அழகா உள்வாங்கி அழகா ரெப்ரசன்ட் பண்ணுது, எப்படி பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல வேலை பார்க்குது, அத எப்படி நாம வந்து நம்ம முத்திரைகள் பயிற்சி மூலமா எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட்டா அது பண்ணிக்கலாம் அப்படின்றத.
சோ இது வந்து ஒரு ஒரு கல்வியா ஒரு 100 நாள்னு சொல்லப்பட்டாலும் அது ஓடும் 150 நாள்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வே ஃபார்வர்டு அப்படின்றதாக நம்ம டச்ல தான் இருப்போம் லாஸ்ட் வர தொடங்கிடுச்சுன்னா அந்த குடும்பம் வந்து சித்தமுத்திரை குடும்பத்துக்குள்ள உள்ள இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த பந்தம் விடாம தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. இன்னுமே நம்ம வந்து இறைவனோட கருணையில 2025ஓட கடைசியில அல்லது 26ல வந்து நல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லா இடங்களையும் நம்ம வந்து முத்திரை சார்ந்த பிரான்ச்சஸ் நம்ம ஓபன் பண்ண போறோம். அதனால அந்த சமயம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா முழுமையா இந்த தொடர்பு வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போகுது. எப்பவுமே இந்த தொடர்பு வந்து ஸ்டாப் ஆக போறதில்ல. அதனால ஏற்கனவே சித்தமுத்திரை குழுமத்துல இருப்பவர்களுக்கும் பெண்கள் பிசிஓடி சார்ந்து நம்ம தனியா பார்த்தது இல்ல. பிசிஓடி மட்டும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னொரு நாள் தைராய்டை மட்டும் பார்ப்போம். முதல்ல பிசிஓடினா என்னன்னு பார்த்தோம். மண் தன்மை குறைஞ்சதுன்னா பிசிஓடி, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம உடம்புல மெச்சூரிட்டி ஆகலைன்னா பிசிஓடி. அப்ப கருமுட்டை மெச்சூர் ஆகல, இதுதான் பிசிஓடி. அப்ப அந்த மண் தன்மையை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு பண்ண போறோம், இதுதான் பிசிஓடியை கியூர் பண்றதுக்கு நாம செய்யக்கூடிய எல்லா விதமான தயாரிப்புகள். திரும்பவும் பெண்ணினுடைய கருப்பை அப்படின்றது ஒரு விளைச்சல் நிலம். அந்த விளைச்சல் நிலம் அப்படின்றது மண்ணோடு தொடர்புடையது. பெண் அப்படின்றவங்களை வந்து மண்ணோடு தொடர்பு படுத்தி சொல்றதுக்கான காரணம் இதுதான். இந்த மண் தன்மையை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இந்த மண் தன்மையை செழுமையாக வைத்துக் கொள்வதற்கான ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ். பெரிய பெரிய பிரச்சனைகள், லட்சக்கணக்கான செலவுகள், லட்சக்கணக்கான செலவெல்லாம் தாண்டி காத்திருப்பு, கவலை, துக்கம், அழுகை இதெல்லாம் இல்லாம நம்மள ரிவர்ஸ் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளா சாதாரணமா நம்ம முத்திரைகள் மூலமாக. எல்லாரும் முறையா கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வந்து யூடியூப்ல நிறைய பேரு நான் பாக்குறேன், யூடியூப்ல நம்ம பாக்குறோம், இது போதுமானதாக நினைக்கிறோம். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளவு முக்கியமானது. இதை தொடர்ச்சியாக கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கற்றுக்கொள்வது. இது போக நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம முடிந்தால் அடுத்த செஷன் வந்து இதே பிசிஓடிக்கு வாழ்வியல் முறையில என்னென்னலாம் மாற்றம் கொண்டாடலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பெண்களுக்கான கருவுற்ற பெண்களுக்கான முத்திரைகள், கருவுற்ற பெண்களுக்கான வாழ்வியல் முறை, அப்படியாக வாரத்துக்கு 2 நாள் 2 செஷன் பார்ப்போம் இதே மாதிரியான நேரத்துல. இன்று நாம இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய முத்திரை வகுப்பு சார்ந்த டீடைல்ஸ் அல்லது சாட் காலம்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவுல இணையறதுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கிறதுக்கான வாட்ஸ்அப் குழுவுல இணையறதுக்கான டீடைல்ஸ் வந்து சாட் காலம்ல கொடுத்துருப்பாங்க யூடியூப்ல. நம்ம யூடியூப் வீடியோஸ் கீழேயும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். யாரை தொடர்பு கொண்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து முத்திரைகள் சார்ந்த கிளாரிட்டி தெளிவு கொடுப்பாங்க. மற்றபடி நம்மளுடைய அகாடமியில சேர்றதுக்கு, நம்ம வகுப்புகள் எளிமையா கற்றுக்கொள்வதற்கு இது எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவாங்க. நம்ம இன்று இந்த அளவுல நிறைவு பண்ணிட்டு இந்த வாரம் இன்னொரு நாள் சந்திப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தது. என்னடா இது பண்ணா இவ்வளவு இப்படி ஒரு பொசிஷன், இப்படி ஒரு பொசிஷன், இப்படி ஒரு பொசிஷன், இதுல என்ன இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபலோப்பியன் டியூப் பிளாக் 3 முறை சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட 6 முறை 7 முறை வந்து இன்ட்ராயூட்ரின் ஃபெர்டிலைசேஷன் மெத்தட் ட்ரை பண்ணி ஒரு 30 லட்சம் செலவு பண்ணி ஆகாத வேலை வெறும் 48 நாள், அதிகமான நாள் 48 டேஸ் பிராணமுத்திரையில கம்ப்ளீட்டா அந்த பிளாக், ஃபலோப்பியன் டியூப்ல இருக்க பிளாக் சரியாயிடுச்சு. அடுத்து திரும்ப அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணி ஒரே மாதத்துல 48+30 டேஸ் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துல குழந்தை உருவாயிடுச்சு. இப்போ அழகா அவங்க எப்படியும் 4 months 5 months தாண்டிட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த மீசை தாடி எல்லாம் முடி முளைக்குது, என்ன பண்றது, ஹார்மோன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா திரும்பவும் அதே அபானன் பிராணன் காம்பினேஷன். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனல் செக்ரேஷன்ஸும் நார்மல் ஆகும்போது கண்ணை போல அந்த மீசை தாடியில முடி முளைக்கிறது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமான தடிமனான முடி முளைக்கிறது. இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வருது. ஒரு பிரச்சனை ஒண்ணு மட்டும் இல்ல, ட்ரை ஸ்கின் சரியாக முடியும், பீரியட்ஸ் ஃப்ளோ கரெக்ட் ஆகும். அண்டர்லைன் மாதம் மாதவிடாய் சுழற்சி சரியா இருந்ததுனாலே எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அபானனும் பிராணனும் செஞ்சாங்க அப்படின்னா மாதம் மாதவிடாய் சுழற்சி அவ்வளோ பெர்ஃபெக்டா கரெக்டா இந்த 28 டேஸ் சைக்கிள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஆயிடும். இப்ப நம்ம பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதுல வந்து பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம தனியா பிசிஓடிக்குன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு பிரச்சனைக்கா நம்ம பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை முழுக்க இந்த மாதம் முழுக்க நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இன்று இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி.